10ஆம் வகுப்பில் முதலிடம் வராமலே இருந்திருக்கலாம்னு உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த மாணவி பிராச்சி வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாங்க. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் அண்மையில் வெளியிடப்பட்டன. இதுல 600 மதிப்பெண்களுக்கு 591 மதிப்பெண்கள் பெற்று, அதாவது 98.5% மதிப்பெண்கள் பெற்று சீதாப்பூர் பால் வித்யா மந்திர் பள்ளியில் படித்த மாணவி பிராச்சி மாநிலத்திலேயே முதலிடம் பெற்று சாதனை படைச்சிருக்காங்க. இந்த செய்தி சமூக வலைதளங்கள்ல பரவ ஆரம்பித்தது. நல்ல விதமா மக்கள் கிட்ட போய் சேரும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல சிலர் சமூக வலைதளங்களில் தங்களோட கருத்துக்களை பகிர ஆரம்பிச்சு அது அனைவரையுமே வருத்தம் அடைய வைத்தது. மாணவி பிராச்சியின் புகைப்படத்தை வைத்து சமூக வலைதளங்களில் பலரும் அவரை உருவ கேலி செய்து வந்தனர். ஹார்மோன் பிரச்சனை காரணமாக ஆண்களை போன்று பெண்கள் சிலருக்கு முகத்தில் முடி வளர்வது இயல்பாக நடக்கும் விஷயம். ஆனால் அதனை குறிப்பிட்டு மாணவி பிராச்சியை பலரும் உருவ கேலி செய்து வந்தனர். இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் தனது தோற்றம் குறித்து கிண்டல் அடிக்கப்படுவதற்கு மாணவி பிராச்சி வருத்தம் தெரிவித்தார். 10ஆம் வகுப்புல முதலிடம் வராமலே இருந்திருக்கலாம்னு அவங்க வேதனையும் தெரிவிச்சாங்க. இது குறித்து சிரித்துக்கொண்டே மாணவி பிராச்சி பேசும்போது, உத்தரப்பிரதேசத்திலேயே முதல் மாணவியாக நான் வந்ததும் அந்த வீடியோ கொஞ்சம் வைரல் ஆனது. என் தோற்றம் காரணமாக அந்த வீடியோ அதிகம் பரவியது. மக்கள் தங்கள் கருத்துக்களை கூறத் தொடங்க 2-3 வீடியோக்கள் பிரபலமாக தொடங்கின. என்ன மாதிரி பொண்ணு இவள், அவள் முகத்தில் முடி இருக்கிறது என்று கூறினார்கள். 1-2 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றிருந்தால் முதலிடம் பிடித்திருக்க மாட்டேன், இவ்வளவு பிரபலமாகி இருக்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு அதிக கேலிக்கு உள்ளாகியுள்ளேன். சமூக ஊடகங்களில் என்னை முதலாக மக்கள் பார்த்து இருக்காங்க. சில பெண்களுக்கும் இப்படி முகத்துல முடி இருக்கத்தான் செய்யும். அவர்களுக்கு அது வினோதமாக தெரிந்திருக்கு. அதனாலதான் இப்படி கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. ஹார்மோன் சமநிலையின்மையால் பொண்ணுங்களுக்கு இப்படி முடி இருக்குன்னு பல ஆய்வுகள்ல சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நான் இந்த மாதிரி மக்களை எதிர்கொள்வதால் தற்போதைய சூழல் எந்த பெரிய வித்தியாசத்தையும் எனக்கு ஏற்படுத்தவில்லை. பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினாங்க. அதனால அவங்களுக்கு தோன்றியதெல்லாம் எழுதினாங்க. இதனால் வேதனை அடைந்தேன். பொதுவா தெருவில் போகும்போது இவளுக்கு முடி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா சில பேர் எனக்கு ஆதரவா இருப்பாங்க. ஆசிரியர்களும் நண்பர்களும் எனக்கு உதவியா இருப்பாங்க. அவங்களோட நான் அதிக நேரத்தை செலவிடுவேன். சிலர் ஏதாவது சொல்லுவாங்க, ஆனா நான் அதை பெருசா எடுத்துக்க மாட்டேன். கடவுள் நம்மை எப்படி படைத்தாரோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு மக்கள் கூறுகிறார்கள். இது இப்படி அது அப்படின்னு மக்கள் கூறிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது குறித்து நாங்க என்ன சொல்ல முடியும்? நமது லட்சியத்தில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு மாணவி பிராச்சி தெரிவிச்சாங்க. சமூக வலைதளங்கள்ல மாணவி பிராச்சியை வைத்து உருவ கேலி செய்தவர்களுக்கு பிராச்சியோட இந்த தெளிவான பதில் அவங்களுக்கு ஒரு பதிலடியாவே அமைஞ்சதுன்னு சொல்லலாம். மாணவி பிராச்சி மீது சமூக வலைதளங்களில் உருவ கேலி செய்வது குறித்து அவரது தாயாரிடம் பேசிய போது, அந்த கருத்துக்களை பார்க்குறப்ப மிகவும் வருத்தமாக இருக்கு. நிறைய பேர் கேவலமா எழுதுறாங்க. இதையெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாதுன்னு அவளுக்கு நான் விளக்கி சொன்னேன். இந்த உலகத்துல யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா சொல்லிட்டு போறாங்கன்னு விட்டுடு அப்படின்னு நான் சொன்னேன். கொஞ்ச நாள் கழிச்சு என் பொண்ணுக்கு நிறைய பேர் ஆதரவா நின்னாங்க. தேர்வு முடிந்ததுமே பிராச்சியை மருத்துவரிடம் அழைத்து செல்லலாம் அப்படின்னு நினைச்சிருந்தோம். ஆனா அதுக்குள்ள தேர்வு முடிவு வெளியாகிவிட்டது. மக்கள் அது குறித்து பேச தொடங்கிட்டாங்க. இப்போ அரசை இந்த சிகிச்சையை எடுத்து செய்ய போறாங்க. நாங்க எதை பத்தியும் கவலைப்பட போறதில்லை அப்படின்னு பிராச்சியின் தாயார் தெரிவிச்சிருக்காங்க. பிராச்சியின் தந்தை அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, கேலி செய்யறவங்களை நாங்க பொருட்படுத்தவே இல்லை. இந்த உலகத்துல எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. மக்கள் என் பொண்ணை கேலி செய்யறது எனக்கு வேதனை அளிக்குது. அது அவர்களோட மனநிலை. அதை எப்படி மாற்ற முடியும்? மனசு முழுக்க அழுக்கு இருந்தால் எப்படி அகற்ற முடியும்? எங்களோட மகளோட நல்ல குணம் அவங்களுக்கு பிடிக்கல. அவள் இப்ப மாநிலத்திலே முதலிடம் பிடித்திருக்கா. அது எங்களுக்கு பெருமையாக உள்ளது. மாணவி பிராச்சி மீது இருந்த உருவ கேலிகளுக்கு பிராச்சியின் பெற்றோர்கள் அளித்த பதிலும் சமூக வலைதளங்களில் உருவ கேலி செய்தவர்களுக்கு சரியான பதிலடியாக இருக்கும். பெண்களுக்காக ஸ்பெஷலா மிஸ் வாவ் தமிழா அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. சோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல லேடிஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவ் நிறைய விஷயங்கள் அதுல போஸ்ட் பண்ண போறாங்க. அதை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிஸ் வாவ் தமிழா.